சக்திவேல் சீரியல விட்டு விலகினத பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்கள முதல் முறையா மனம் திறந்து பேசியிருக்காரு பிரவீன். அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இப்போ நாம இந்த வீடியோவுல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில நான் பிரைம் டைம்ல ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கிற சீரியல் தான் சக்திவேல். இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. சக்தி மற்றும் வேல் ஜோடிக்கும் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு இருக்கு. இந்த சீரியல்ல நடிக்கிற ஹீரோ, ஹீரோயின், வில்லன் அப்படின்னு எல்லாருக்குமே முக்கியமான கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவே டிஆர்பில நல்ல ரேட்டிங் இருக்கு. இப்படி நல்லபடியா போய்கிட்டு இருக்கக்கூடிய சக்திவேல் சீரியல்ல வேல் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய பிரவீன் திடீர்னு அந்த சீரியலை விட்டு விலகி இருக்காரு. அவருக்கு பதிலா ஆஹா கல்யாணம் சீரியல் விக்ரம் ஸ்ரீ நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இந்த சீரியலை விட்டு வேல் ஏன் விலகினாரு அப்படின்னு மக்கள் எல்லாருமே குழப்பத்துல இருக்கக்கூடிய நிலையில அவரே ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த சீரியல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சீரியல் மூலமா எனக்கு ரொம்ப நல்ல ரீச் கிடைச்சது, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த நிலையில இப்போ நான் இந்த சீரியலை விட்டு விலகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்கமிங்கா இந்த சீரியல்ல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர போறாங்க. அது எனக்கு பிடிக்கல. இத பத்தி நானும் சொல்லி பார்த்தேன். ஆனா யாருமே நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்கல. ஒரு கட்டத்துல எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகளும் வந்துருச்சு. 7 வருஷம் பின்னாடி இந்த சீரியலை கொண்டு போறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனாலதான் இந்த சீரியலை விட்டு நான் விலகிட்டேன். நான் இந்த சீரியலை விட்டு விலகிறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வேற வழியே இல்லாம தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து உங்க எல்லாரையும் என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சக்திவேல் சீரியல்ல இருந்து பிரவீன் விலகி இருக்கிறத பத்தி, அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.